வீடியோவில் Term 3 5th Standard Maths Unit 1 Geometryயில் Exercise 1.1ல் இருக்கிற எல்லா சம்ஸுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். First sum. How much wire will be needed to make a rectangle of length 6 cm and breadth 3 cm? 6 சென்டிமீட்டர் நீட்டமும் 3 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு ஒயரில் ரெக்டாங்கிள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க லெங்த்தையும் பிரெத்தையும் எழுதிக்கோங்க. லெங்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பிரெத் 3 சென்டிமீட்டர். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலாவோ அதை எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். இப்போ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். அதனால் 2 இன்ட்டு 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 சென்டிமீட்டர் which is equal to 12 plus 6. 2 6 are 12, 3 2s are 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18 சென்டிமீட்டர். ஒயர் நீடட் டு மேக் ரெக்டாங்கிள் இஸ் 18 சென்டிமீட்டர். ஃபைனல் ஆன்சர் கொடுக்கும்போது சென்டிமீட்டர் இல்லை மீட்டர், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க சம்முன்னா ஆன்சரில் சென்டிமீட்டர் கண்டிப்பாக போடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு half மார்க் குறைப்பாங்க. செகண்ட் சம். If the length of a rectangle is 14 meter and its breadth is 10 meter, what is its perimeter? தமிழில் மீனிங் சொல்கிறேன். ஒரு ரெக்டாங்கிளோட லெங்க்த்து 14 மீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பிரெத்து 10 மீட்டர். இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. போகலாமா ஆன்சருக்கு? ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க லெங்க்த்து பிரெத் இதெல்லாம் எடுத்து எழுதிக்க போகிறோம். லெங்க்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் is 14 மீட்டர். அடுத்தது breadth is equal to 10 மீட்டர். இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா எழுதிக்க போகிறோம். ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க, அதனால் பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லெங்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு போட்டுட்டு பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 14 தான் லெங்க்த்து, 10 தான் பிரெத்து, 2 இன்ட்டு 10. நெக்ஸ்ட் லைனில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட வேண்டியதான். 2 இன்ட்டு 14 28 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 20. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 48 மீட்டர். மீட்டரோ சென்டிமீட்டரோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். Each side of a square is 6 meter long. Find its perimeter. இப்போ சம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஸ்கொயர் சதுரத்தோட சைடு ஒன்று 6 மீட்டர் நீட்டம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க சைட் ஆஃப் அ ஸ்கொயரை எடுத்து எழுதிக்கலாம். சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 6 மீட்டர். அடுத்து பெரிமீட்டர் ஃபார்முலா எழுதிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு லெங்த் ஆஃப் ஒன் சைடு. அடுத்த லைனில் ஈக்குவல் டு போட்டு 4 இன்ட்டு லெங்த் ஆஃப் ஒன் சைடு 6 மீட்டர். அதனால் 6 போட்டுக்கலாம். 24 மீட்டர் ஆன்சர் கிடைக்கிது. தேர்ஃபோர் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 24 மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிட வேண்டியது தான். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் வி டேக் 2 rounds ஆஃப் அ ஃபீல்ட் தட் இஸ் 340 மீட்டர் லாங் அண்ட் 160 மீட்டர் வைடு, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த சம்மோட மீனிங்கை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்குலர் ஃபீல்டுன்னும் கொடுக்கல, ஸ்கொயர் ஃபீல்டுன்னும் கொடுக்கல. இதில் கொடுத்துருக்க லெங்க்த்து வித்து, அதாவது வைடுன்னு கொடுத்துருக்குது, வித்து இல்லைன்னா பிரெத்து. இது ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தா வேறு வேறு மெஷர்மெண்ட்டாக இருக்குது. 340 மீட்டர் லாங்குன்னு கொடுத்துருக்காங்க, 160 மீட்டர் வைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு. இந்த ஃபீல்டே ஒரு ஸ்கொயர் ஃபீல்டாக இருந்திருந்தா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 4 சைடும் ஈக்குவலாக இருந்தால் தானே ஸ்கொயரு. அப்போ தானே பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா எடுக்கலான்னு உங்களுக்கு தெரியும். இப்போது
இஃப் வி டேக் 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் அ ஃபீல்டு, இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபீல்டை 2 ரவுண்ட் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை மீட்டர் லாங் இருக்குது, எத்தனை மீட்டர் வைடு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் கிலோமீட்டர்ஸ், வர்ற ஆன்சரை நீங்கள் கிலோமீட்டர்ஸில் கொடுக்கணும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க லெங்த் ஆஃப் த ஃபீல்டு 340 மீட்டர் எழுதிக்குங்க. அடுத்து பிரெத்து அல்லது விட்த் ஆஃப் த ஃபீல்டு 160 மீட்டர் எழுதிக்குங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் அதோட ஃபார்முலா எழுதிக்குங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு லெங்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா. ஈக்குவல் டு விட்டு போச்சு, அதை ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு லெங்த் என்ன 340 மீட்டர், அதை போட்டுக்குங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத் என்ன 160 மீட்டர், அதை போட்டுக்குங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் 2 இன்ட்டு 340 680 ப்ளஸ் 2 இன்ட்டு 160 320, அதை போட்டுக்குங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் 1000 மீட்டர். இந்த 1000 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர், கிலோமீட்டரில் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருங்கிறதுனால 1 கிலோமீட்டர்னு போட்டுக்கிறோம். ரவுண்ட்ஸ் டேக்கன் வந்து 2 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால 2 இன்ட்டு 1 கிலோமீட்டர், டோட்டலாக 1 கிலோமீட்டர் பெரிமீட்டர் வருது. 2 இன்ட்டு 1 கிலோமீட்டர் போட்டால் 2 ரவுண்ட்ஸ்க்கு கிடச்சிரும். ஸோ 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். லாஸ்ட்டாக என்ன எடுத்து எழுதணும், டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். சஞ்சு கம்ப்ளீட்ஸ் 10 ரவுண்ட்ஸ் அரவுண்ட் அ ஸ்கொயர் பார்க் எவ்ரி டே. டெய்லி சஞ்சு என்ன பண்ணுறா, ஒரு ஸ்கொயர் பார்க்கை 10 ரவுண்டு அடிக்கிறா. இஃப் ஒன் சைடு ஆஃப் த பார்க் இஸ் 110 மீட்டர், பார்க்கோட ஒரு சைடு ஸ்கொயர் பார்க்குன்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு சைடு 110 மீட்டர் லெங்த் இருக்குது. தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை சஞ்சு இன் அ டே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அண்ட் மீட்டர். சஞ்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு நாளைக்கு கவர் பண்ணுறா, கிலோமீட்டர்லேயும் மீட்டர்லேயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மில் ஸ்கொயர் பார்க்குன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு லெங்த் ஆஃப் ஒன் சைடுன்னு படிச்சிருக்கோம்ல, அதை போடணும். இப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க ஸ்கொயர் பார்க்கோட சைடு எடுத்து எழுதிக்கலாம். சைடு ஆஃப் த ஸ்கொயர் பார்க் இஸ் 110 மீட்டர். அடுத்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பார்க் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு லெங்த் ஆஃப் ஒன் சைடு. அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பார்க்குன்னு போட்டுட்டு 4 இன்ட்டு லெங்த் என்ன கொடுத்துருக்காங்க 110 மீட்டர், அதை போட்டுக்கணும். ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 440 மீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க 440 மீட்டர் ஒரு ரவுண்டு கவரப் பண்ணியிருக்குது. டிஸ்டன்ஸ் கவர்டு ஃபார் 1 ரவுண்ட். இப்போ நம்ம சஞ்சு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, எத்தனை ரவுண்டு 10 ரவுண்ட்ஸ், அதை எடுத்து எழுதிக்கணும். சஞ்சு கம்ப்ளீட்ஸ் 10 ரவுண்ட்ஸ் அரவுண்ட் த பார்க் எவ்ரிடே அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த லைனில் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை சஞ்சு இன் 1 ரவுண்ட், ஒரு ரவுண்டுக்கு 440 மீட்டர் கவர் பண்ணுறா. இப்போ 10 ரவுண்ட்ஸில் 440 இன்ட்டு 10ன்னு போடணும். ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4400 மீட்டர் அப்படின்னு வரும். நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் 1000 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர். அதனால் 4400 மீட்டர் அப்படிங்கிறது கிலோமீட்டராக மாற்றினா 4 கிலோமீட்டரும் 400 மீட்டரும் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் பார்க்கலாம். தேங்க்யூ.